Hi guys, welcome back to Irfan Review. இந்த வீடியோல என்ன படத்தோட ரிவ்யூ பார்க்க வந்திருக்கோம்னா வெப் சீரிஸ் கோலி சோடா ரைஸ் 9-10 இந்த வெப் சீரிஸ் தான் பார்க்க வந்திருக்குன்னு சொல்லாங்க. இது ஃபைனல் வெப் சீரிஸ் பார்த்தாச்சுன்னு சொல்லலாம். வெள்ளிக்கிழமை ஒவ்வொரு வெப் சீரிஸாக இறக்குவாங்க. இன்றைக்கி 10 வெப் சீரிஸ் இறக்குனாங்க. நான் 9 ஏற்கனவே பார்க்கல. அதை டவுன்லோட் பண்ணி ரெண்டுமே பார்த்தாச்சுன்னு சொல்லாங்க. இந்த வெப் சீரிஸில் என்ன விஷயம் நடக்குதுன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நம்ம நாயுடு அவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த விஷயத்தில் அந்த இவர்கிட்ட நம்ம ரவிக்கிட்ட ஒரு பேக் ஒன்று வாங்கி வச்சுருப்பாருன்னு சொல்லாங்க நாயுடு. அந்த பசங்கிட்ட தான் அந்த பேக் இருக்கும். அந்த நாயுடு அந்த பேக்கை வாங்கி திறந்து பார்ப்பாங்க. இதில் ஏடிஎம் தான் அந்த பேக்கை வந்து திறந்து பார்த்த உடனே வந்து பார்த்திங்கன்னா அந்த இதில் ஒரு கார் மாதிரி இருக்கும். கார் மாதிரி செல்லு ஒன்று இருக்கும். செல்லுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ட்விஸ்ட் ஒன்று இருக்குன்னு சொல்லாங்க, பென்ட்ரைவு. அந்த பென்ட்ரைவ் வெளியே வந்ததுக்கப்புறம் தான் ஒன் பை ஒன்னாக ஒவ்வொரு விஷயமா வெளியே வருதுன்னே சொல்லாங்க. அதாவது நம்ம இவங்களை இன்ஸ்பெக்டரோட பொண்ணை கொன்னது, ஜானகியோட அவங்க அப்பாவை கொன்னது வந்து யாருன்னு சொல்லிட்டுனா ஹஸ்பண்டை நம்ம ரவி தான் கொண்டிருப்பார். ஆனால் தில்லை மேலே பழியை போட்டிருப்பாங்க. அப்புறம் எப்படியாவது இது உண்மை தெரிஞ்ச நம்ம ரவி என்ன பண்ணுவார்னா, அதாவது நம்ம தில்லை வந்து பார்த்திங்கன்னா அவங்க பேரண்ட்ஸை பார்த்து சொல்லிடுவாங்க, அவங்க பொண்ணையும் அவங்க ஒய்ஃபையும் பார்த்து சொல்லிடுவாங்க, இந்த மாதிரி நான் கொண்டலம்மா, என்னை வந்து பழியை போட்டு விட்டான் ரவி, வந்து நான் தான் வேணுமே வந்து பண்ணேன்னு சொல்லி என்னை அந்த இதை வந்து ஒத்துக்க சொல்லி ஃபோர்ஸ் பண்ணான். அதுங்கடுத்து நான் வந்து ஒத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ ரவி வந்து பார்த்திங்கன்னா ஹார்பர் ஃபுல்லாக வந்து அவர் கண்ட்ரோலில் தான் இருக்குன்னே சொல்லாங்க. ஒய்ஃபை கூப்பிட்டு போய் அங்கே சேஃபாக இருக்கலாம்னு சொல்லி போவாங்க. பசங்களாம் பக்குவாக பிளான் பண்ணி அந்த ரவியை வந்து போடுறக்காக தூக்கிட்டு வந்து கொல்றக்காக பிளான் பண்ணுவாங்க. அதே மாதிரி தூக்கிட்டு வந்துடுவாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த நாயுடு வந்து பார்த்திங்கன்னா அந்த பென்ட்ரைவ் பேக் இருக்கும் பாருங்கள், நம்ம ரவிகிட்ட வந்து இவர்கிட்ட தில்லை வந்து பார்த்திங்கன்னா ஒரு தொடர்பு வச்சுருப்பாருன்னு சொல்லலாம். மயில் வந்து பார்த்திங்கன்னா தொடர்பு வச்சுருப்பான் நம்ம ரவிக்கிட்ட. என்ன சொல்லுவானா ரவிக்கிட்ட வந்து, இந்த மாதிரி நீ வந்து பேக்கை நான் உன்ட்ட நான் கொடுக்குறேன், எனக்கு ஒரு பணம் கொடு, இவ்வளோ கோடி கொடு அப்படின்னு சொல்லி பேசிட்டு போயிடுவார் நம்ம ரவி வந்து தில்லைகிட்ட பேசிட்டு போயிடுவார். பேசிட்டு போனதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஹார்பரில் வந்து இந்த மாதிரி நான் தான் ஒரு கிங்காக இருக்கேன், உனக்கு எவ்வளோ பணம் வேணாலும் நான் தர்றேன், நீ வந்து அவன்கிட்ட பேக் எப்படியாவது எடுத்து கொடுத்துரு அப்படின்னு சொல்லுவார். ரவி வந்து இவர்கிட்ட சொல்லுவார். மயில்கிட்ட சொன்னோடனே மயில் இருந்துட்டு பேக் எடுக்கலான்னு வீட்டுக்குள்ளே போகும்போது இவர் வந்து ரொம்ப தொல்லை பண்ணுவார். நாயுடு அவங்க ரொம்ப இம்சை பண்ணி விட்டுருவார். அதுக்கப்புறம் பொறுமையை சோச்சவர் மண்டையில் ஒரு அடியை போட்டு கொன்று போட்டுருவான்னு சொல்லாங்க. அந்த இடத்துல தில்லை வருவார். யாருன்னா தில்லை இல்லை, உருண்டை வருவார். உருண்டை வந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி அதுக்கப்புறம் நீ உண்மையெல்லாம் வந்து மறைச்சிட்ட அப்படின்னு சொல்லி ஒரு இதில் ரெண்டு பேரும் உண்மை சேர்ந்து இவன் ஏற்கனவே செத்துட்டான் அப்படின்னு சொல்லுவாங்க. சொன்னதுக்கப்புறம் அந்த பேக் எடுத்துகிட்டு உருண்டை போய் இன்ஸ்பெக்டர்கிட்ட கொடுத்ததுக்கப்புறம் அந்த அவங்க பொண்ணு இருக்காங்க பாருங்கள், அப்புறம் தான் அந்த ரவி தான் கொன்னான்னு சொல்லி தெரியும். ஏற்கனவே தில்லை சொல்லியிருப்பான். அப்புறம் ரவி போய் அந்த பேகை உருண்டை போய் கொடுத்தோன்னே அந்த இன்ஸ்பெக்டர் அம்மா வந்து என்கவுண்டர் பண்ணுறதுக்கு ரெடி பண்ணுவாங்க. இன்னொரு பக்கம் உருண்டை ஆளுகள்லாம் வந்து போடுறக்காக அந்த பசங்கள்லாம் ஹார்பர்லேருந்து அந்த ரவியை கடத்திட்டு வந்து வச்சுருப்பாங்க. வச்சதுக்கப்புறம் இவங்ககிட்டையெல்லாம் அடித்து பறக்க விட்டு தப்பிச்சதுக்கப்புறம் நம்ம அந்த போலீஸ்காரியை அவங்க பொண்ணுக்கிட்டே மாட்டிக்கு வரணும்னு சொன்னாங்க. கரெக்டாக ரவியை போட்டு கொன்றுவாங்க. கொன்னதுக்கப்புறம் அடுத்தடுத்து நடக்கிற ஒரு சூழ்நிலை தான். அதுக்கப்புறம் நம்ம தில்லையை, அதாவது நம்ம தில்லை கொன்னதை வந்து கண்டுபிடிக்கணும்ல. தில்லையை தான் வந்து பார்த்திங்கன்னா எந்த தப்புமே பண்ணல, ஆனால் பழிகள் மட்டும் போட்டு அவர் ஜெயிலுக்குள்ளே போக வச்சுருப்பாங்க நம்ம ரவி போட்ட பிளான்னு. உருண்டையையும் அதே மாதிரி 3 கொலைகள் பண்ணிவிட்டு ரவியை நம்ம உருண்டையை வந்து ஜெயிலுக்குள்ளே போக வச்சுருப்பாரு. இதெல்லாம் பொறுத்தவரை ரவியை வந்து அந்த பொண்ணு தான் வந்து கொல்லணும்னு சொல்லி யாருமே எதிர்பார்த்துருக்க மாட்டோம். அதே மாதிரி நம்ம மயில் வந்து பார்த்திங்கன்னா வீட்டுக்குள்ளே நல்லா நடிச்சுக்கிட்டே இருப்பான். பசங்கிட்ட அவங்க ஒய்ஃப்கிட்டலாம் நல்லா நடிச்சுக்கிட்டே இருப்பான். அவங்க அம்மா, அதாவது நம்ம இவர்கிட்ட, அதாவது நாயுடு கிட்ட போய் பக்கத்தில் போய் சாமி கும்பிட்டு இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா இது ஆசீர்வாதம் வாங்கலான்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அப்போ 2 பேரும் வந்து கத்தி எடுத்து ஒரு குத்துவாங்க. அந்த சீனில் வேறு லெவலில் இருக்கும். இப்போ 2 பேருமே செத்துருவாங்க. இதில் ரவியும் செத்துருவார், நம்ம அதாவது யாருன்னா நம்ம மயிலும் செத்துருவாங்க, நாயுடு கொண்டு ஆளும் செத்துருவாங்க. அந்த இன்ஸ்பெக்டராக இருந்தவர் வந்து ஃபஸ்ட்டு ரவி கொண்டா இருப்பாருங்க, அது பழிவாங்க எல்லாமே டோட்டலாக முடிஞ்சுன்னு சொன்னாங்க. ஆனால் உரண்டா இதில் நல்ல ஆளாக காமிச்சிட்டாங்க. அதே மாதிரி தில்லையும் நல்ல ஆள் தான். ஆனால் 2 பேருமே வில்லன்னு நம்ம நினச்சிட்டு இருந்தோம். அது பயங்கரமாக ட்விஸ்ட்டாக கடைசியாக முடிச்சிருக்காங்க. எனக்கு இந்த வெப் சீரிஸ் ரொம்பவே பிடிச்சது. இதோட கோலிசோட ரைஸ் முடிஞ்சுனே சொல்லாங்க. இதை நான் உங்கள்கிட்ட சொல்லி ஷேர் பண்ண வந்தேன். கொஞ்சம் இடையில பேர் மாற்றி சொன்னங்காட்டி உங்களுக்கு சொதப்பி இருக்கும், அது மட்டும் பார்த்துக்கோங்க. இன்னும் நிறைய விஷயம் இதில் வெப் சீரிஸ்குள்ளே இருக்குது. இன்றைக்கி வெப் சீரிஸ் விட்டாங்க, இன்னையோட முடிஞ்சது. இதை உங்கள்கிட்ட சொல்லலாம் ஷேர் பண்ண வந்தேன். ஏன் வெப் சீரிஸ் உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸுக்கு அதிகமாக ஷேர் பண்ணி விடுங்க. உருண்டையோட கேரக்டர் எப்படி இருந்துச்சு, ரவியோட கேரக்டர் எப்படி இருந்துச்சு, இனி ஹார்பருக்குள்ளே யார் அந்த கொடி பறக்க போகுதுன்னு பொறுத்து இருந்து பார்க்கலாம். இனி உருண்டையோட கொடி பறக்குதா இல்லை நம்ம ரவியோட ஒய்ஃபு கொடி பறக்குதான்னு பார்க்கலாம் ஹார்பருக்குள்ளே. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் டேஸ். பை விவர்ஸ்.